ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய வருங்கால துணை பற்றிய ரீடிங். ஸோ அவங்க யார், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் எப்போ அவங்கள மீட் பண்ணுவீங்க அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ், 2 ஸ்டார்ஸ் வச்சுருக்கேன். பைல் 1 க்ரீன் கலர் ஸ்டார் அண்ட் பைல் 2 பிங்க் கலர் ஸ்டார். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய பைல் எதுவாக இருக்கும். நான் கார்ட்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேங்க. ஸோ சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்குரிய கார்ட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் க்ரீன் கலர் ஸ்டார் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களுடைய கார்ட்ஸ் போயிடலாம். ஸோ உங்களுடைய வருங்கால துணை எப்படிப்பட்டவங்க? ஹார்ட் ஸ்ட்ரிங்ஸ், செரெனிட்டி, பேலன்ஸ், மேட்ச். ஸ்ட்ரைக் எ கார்ட் டுகெதர் வித் ஜென்டில் ஹார்மனி அப்படின்றது ஃபஸ்ட்டு கார்ட் வந்திருக்கு. செகண்ட் லாயல்ட்டி, ஸ்டாண்டிங் பை ஈச் அதர் த்ரூ திக் அண்ட் தின், ட்ரூ லவ் அண்ட் டிவோஷன் வந்திருக்கு. ஸோ தேர்ட் கார்ட் என்ன அப்படின்னா ஹீலிங், 66 நம்பர். ஸோ ஃபோர்த் கார்ட் ஹெரஃபண்ட், ஃபிஃப்த் கார்ட் சேரியட் அண்ட் லாஸ்ட் கார்ட் ஹெர்மெட் வந்திருக்கு. ஸோ இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஸோ இவங்க ஒரு லாயல்ட்டியான ஒரு ரிலேஷன்ஷிப் விரும்புகிறவங்க. இவங்க ஒரு ஹீலராக இருக்கலாம், இல்லை ஒரு யோகா படிச்சிருக்கலாம். இவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி இந்த ஒரு பாயில் அதிகமாக தெரியுது. அதே மாதிரி இவங்க ஒரு ஹார்மனி கனெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பேசிக்காகவே இவங்க ஒரு நேச்சர் ரசிக்கிறவங்க, ஒரு ஹார்மோனிக் ரித்தம் அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் சரி, எல்லார்ட்டையும் சரி பேசுகிறவங்க கிடையாது. இவங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே அவங்களுடைய ஒப்பீனியன் ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாட்டையும் மிங்கிலாக பழகிறவங்களும் கிடையாது. இவங்களுக்குன்றது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு சரௌண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு மாறாக இவங்க நிறைய விஷயங்கள் ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டிலையும் நிறைய ஒரு டீப் நாலேஜ் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். மற்றவங்ககிட்ட இவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், இவங்க சொல்கிற விஷயமாக இருக்கட்டும், அந்த கைடன்ஸாக இருக்கட்டும், ஒரு மக்களை இவங்கள நோக்கி கொண்டு வர்ற அந்த ஒரு திறனும் சரி, இது ஒரு பிளெஸ்ஸிங்ஸாகவும் இவங்களுக்கு இருக்கலாம். ஒரு கோச்சர், ட்ரைனர், ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒருத்தவங்களாகவும் இருக்கலாம், ஒரு டீச்சராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ப்ரொஃபஸராக இருக்கலாம். இவங்க ஒரு பெரிய ஒரு இடத்துல நிறுவனத்தில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்றது நிறைஞ்ச ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ ஒரு அத்தாரிட்டியாக இருக்கிற ஒரு ஃபிகராக இருக்கலாம். ஸோ இவங்களுடைய பேச்சு திறமையாக இருக்கட்டும், இவங்களுக்கு இவங்க மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கைடராக இருக்கலாம். ஸோ மற்றவங்களுடைய லைஃப்பில் ஒரு பிரகாசமாக ஒரு லைட்னிங், ஒரு சன்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் என்ன விரும்புவாங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ இவங்களுக்கு ஒரு லாயல்ட்டி, ஒரு ஹார்மனி, ஒரு கனெக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான் இவங்க மெயினாக விரும்புவாங்க. ஒரு சோல்மேட் கனெக்ஷனாகவும் இவங்க ஃபீல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன். இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 6 சீரீஸ் இருக்கிறதுக்கும் 3 சீரீஸ் இருக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுடைய பேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பேஸ், ஒரு பேக்ரவுண்ட், ஒரு ஃபேமிலி பேஸ் அப்படின்றது இருக்குது. ஸ்பிரிச்சுவாலிட்டி நிறைஞ்ச ஒரு ஃபேமிலியில் இருக்கலாம். ஒரு கலாச்சாரம் அதிகமாக பழைய கலாச்சாரம் அந்த மாதிரி ஒரு நிறைஞ்சவங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க, அது விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதிகமாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்க்குறவங்க, அந்த மாதிரியும் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஸ்ட்ரிக்ட் மேனரும் இந்த ஒரு பாயில் எனக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு இவங்க ஒரு ஹெர்மட் ஸ்டேஜ் சேரியட் ஹெரஃபண்ட் இருக்கும்போது இவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு நான் ஆல்ரெடி சொன்னேன், இவங்க ஹெரஃபண்ட் அப்படின்றது எப்படின்னா இவங்களுக்கு ஒரு படிப்பறிவை விட ஒரு அனுபவ ரீதியான அறிவு அப்படின்றது நிறைய இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் ஒரு சயின்டிஃபிக் முறையாக, ஒரு மேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இவங்களுக்கு ஒரு பேசிக்காகவே ஒரு நேச்சராகவே இவங்களுக்குலாம் அது ஒரு அத்துப்படி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சயின்ஸ் அப்படின்றது ரிலேட்டட் சயின்ஸாக கூட இருக்கலாம், ரிலேட்டட் ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கலாம். ஸோ புக் நிறைய படிக்கிறவங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு நிறைய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். அது இவங்க என்ன ஜாப் பண்ணிட்டு இருந்தாலும், எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இவங்களுக்கு இந்த சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். சொசைட்டி அப்படின்றது ரொம்ப மிங்கிள் ஆவாங்க. இவங்களுக்கு குரூப் அப்படின்றது பெருசாக இருக்காது. குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ்ஸ் இருக்கட்டும், அவங்களெல்லாம் ஒரு பெருசாக இங்கே ஒரு வச்சுக்காமல் ஒரு சொசைட்டி ஓரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறது, வாலண்டரியாக போய் ஹெல்ப் பண்ணுறது, ஒரு
ஸோ மற்றவங்களுடைய ஒரு முகம் தெரியாதவங்கள அப்படின்னு சொல்லலாம். முகம் தெரியாத ஒருத்தவங்கள வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து கேரிங் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது பிடிக்கும். இதெல்லாம் அவங்களுடைய பெஸ்ட் குவாலிட்டிஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரூ லவ் அப்படின்றது தான் இவங்க விரும்புகிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆனஸ்டியான ஒரு லாயல்ட்டியான லவ் தான் இவங்க விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட பர்சன் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இங்கே வந்து ஹெர்மிட் அண்ட் சேரியட்டும் வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களுடைய மனசில் வந்து நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சு இருக்குங்க, நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குங்க, ரொம்ப லோன்லினஸ் விரும்புவாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா இவங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே வந்து வெளியே சொல்லணும், இல்லை இவங்களை மிகைப்படுத்தி காமிக்கணும், இல்லை நான் வந்து தற்பெருமை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ப்ரௌடினஸ், அதெல்லாம் இவங்க பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இவங்களுடைய ஒரு ஒரு குவாலிட்டிஸ் வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தன்னை பற்றி உணர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய குவாலிட்டிஸ் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த இடத்துல அது வந்து அப்ளை பண்ணணும், எப்படி வந்து ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ இவங்க வந்து முடிவு எடுக்கிற வரைக்கும் தான் ஒரு டைம் எடுப்பாங்க. முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டிலே பண்ணாமல் ஒரு இவங்களுடைய அந்த ப்ராசஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜிஸ் வருது. ஸோ ஓவரால் இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா மற்றவங்கள சார்ந்து இருக்கும், ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து சொசைட்டி பேஸ்டுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து ஒரு இவங்களுடைய விருப்பு வெறுப்பு அப்படின்றது வந்து வெளியே கொண்டு வர மாட்டாங்க. மற்றவங்களுக்காக ஒரு விஷயத்தில் மற்றவங்களுடைய ஃபேமிலி இருக்கலாம், இது வந்து சிப்ளிங்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இவங்க ஃபேமிலி ட்ராமாஸ் கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தூரமாகவும் வச்சுப்பாங்க. அதே மாதிரி சில சமயம் இவங்க சாக்ரிஃபைஸும் பண்ணுவாங்க, விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியும் இங்கே இருக்குது. ஏன்னா வந்து பெருசாக இங்கே வந்து ஒரு ஒரு மன சார்ந்து தான் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கா அதுதான் இவங்க விரும்புவாங்க தவிர பெருசாக ஒரு மெட்டீரியலிஸ்டிக்ஸாக ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு ட்ரீம் எல்லாம் இல்லை. இவங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு போனோமா, ஒரு ஒரு லவ் லைஃப் அப்படின்றது ஒரு நல்லா இருந்துச்சா, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நினச்ச மாதிரி ஒரு லைஃப் ஒரு பெஸ்ட்டாக இருக்கா, அப்படி அந்த மாதிரி தான் இவங்க பார்ப்பாங்க. ஸோ பெருசாக இவங்க மெட்டீரியல்ஸ் லைஃப்பில் வந்து ஒரு இது பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக இவங்க வாங்குவாங்க. இவங்களுக்கு லைஃப்பில் தேவை, இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. அனாவசியமாக செலவு பண்ணுற பர்சனும் கிடையாது. ஆசை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இவங்க வந்து ஒரு பெருசாக அது வந்து ஒரு இவங்கள மனசு வந்து ஆசைப்பட்டாலும் இவங்களுக்கு வந்து எது போதும், எது போதுமானது, எது வந்து தேவை, எது வந்து போதுமானது அப்படிப்பட்ட ஒரு பகுத்து ஆராயிற திறமை இவங்களுக்கு இருக்குது. எல்லா விஷயத்துலையும் இவங்க வந்து ஒரு பிளானிங்கும் பண்ணுவாங்க. பட் அது வந்து கொஞ்சம் சீக்ரெட்டாகவும் வச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சன் லுக் வைஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய ஒரு பர்சனாலிட்டி பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு நல்லா தான் இருப்பாங்க. ஒரு டிவைன் ஃபுல் எனர்ஜி தான் தெரியுது, ஒரு மேஸ்குலின் எனர்ஜி தெரியுது. ஸோ ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறதுக்கும் இவங்க வந்து ஜிம் போயிட்டு இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி வந்து யோகாசனாஸ் இவங்க பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒரு உடம்பை வந்து ஒரு ஹெல்த்தி டயட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ ரொம்ப நிறைய கான்சியஸாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு யோசிச்சு தான் பண்ணுவாங்க. எடுத்தோ கவுத்தோ அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் இவங்க எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு ஹேர் லாங்காக, லேடிஸ் அப்படின்னா ஹேர் லாங்காக ஒரு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஃபுட்ஸ், ஆர்கானிக் ஃபுட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டல் போகிற பர்சனும் இங்கே கிடையாது. ஒரு டைம் எடுத்து அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நாட்டு வைத்தியம் அதெல்லாம் இங்கே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியும் வருது. ஸோ இவங்க எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் இவங்க வந்து அதில் வந்து ஃபெமிலியராக ஃபேமஸாக பர்சனாக தான் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே வந்து ஒரு இவங்களுக்காக ஒரு க்ரௌட் அப்படின்றது இருக்கும். ஸோ இவங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல பழகிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் கண்டிப்பாக இருக்கும். இவங்கள வந்து அதிகமாக நேசிப்பாங்க. இவங்கள வந்து ஒரு காட் சைல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்கள பார்க்கும்போது மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இவங்களுக்கே தெரியாது ஏன் பிடிக்குது, ஏன் இவங்க வந்து ஒரு பெருசாக ஒரு ஜோவியலான கேரக்டரும் கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து யாரோட ஒரு மன ரீதியாக பழகணுமோ அந்த மாதிரி தான் இவங்க பழகுவாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு குரூப் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஃபாலோயர்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் பார்ட்னராக கிடைக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு டைஸ் பார்க்கலாம், எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ், அதே மாதிரி எவ்வளோ மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த பர்சனை வந்து நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 3 சாய்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
3 வந்திருக்குங்க. ஸோ இவங்க வந்து டேட் ஆஃப் பர்த் 3 சீரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், 3 மந்த்ஸ் சிலருக்கு இருக்கலாம். மினிமம் இவங்க வந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, செகண்ட் சான்ஸ். ஸோ சிலருக்கு வந்து இது வந்து 6 சீரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி வந்து 6 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ், 6 மந்த்ஸ் டிஃப்ரென்ஸ். மீட் பண்ணுற டைம் வந்து 6 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, தேர்ட் சான்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். மறுபடியும் 3 வந்திருக்கு, இன்னொரு தடவை பண்ணலாம். 6 அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஓகே, 3யும் அதிகம். சிலருக்கு வந்து 2 சீரீஸ். ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் 2 இயர்ஸ் 2 மந்த்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் மீட் பண்ணுற டைம் என்ன அப்படின்னா 2 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாயில் 2 இந்த பிங்க் கலர் ஸ்டார் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம். உங்களுடைய வருங்கால துணை யார், அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் நீங்கள் எப்போ வந்து அவங்கள மீட் பண்ண போகிறீங்க, ஃபைனலாக அவங்களுடைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் அண்டு அவங்களுடைய சீரீஸ் பார்க்கலாம், என்ன சீரீஸ் வருது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஹார்மனி வந்திருக்குங்க. பீயிங் இன் டியூன் வித் ஈச் அதர் அண்ட் கெட்டிங் அலாங், குட் ரேப்பர், ஈஸி கோயிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கார்டு. செகண்ட் கார்டு என்ன அப்படின்னா அட்ராக்ஷன், ஹேவிங் கிரேட் கெமிஸ்ட்ரி ஆர் ஏபிள் டு மேனிஃபெஸ்ட் லவ். ஓகே, டிசைர் பவர் அண்ட் அலூர் வந்திருக்கு. ரெட் கார்டு பார்க்கலாம். 41 செல்ஃப் டிசிப்ளின், டெம்பரன்ஸ், சன் அண்ட் ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்கு. உங்களுடைய ஃப்யூச்சர் பார்ட்னருடைய டீட்டெயில்ஸ் இந்த கார்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு சிலர் வந்து இது ஆல்ரெடி நீங்கள் அந்த லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி தெரியுது. இல்லை இனிமேல் நீங்கள் வந்து ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் போகணும் அப்படின்னா இவங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருப்பாங்கன்னா, ஹேவிங் கிரேட் கெமிஸ்ட்ரி அண்ட் ஏபிள் டு மேனிஃபெஸ்ட், அந்த மாதிரி ஒரு லவ்வை தான் இவங்க விரும்புவாங்க. இவங்க வந்து ஒரு லைஃப்பை வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக லீட் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன். அதே மாதிரி இங்கே வந்து ஹார்மனி அப்படின்றது வந்திருக்கு. பீயிங் இன் டியூன் வித் ஈச் அதர் அண்ட் கெட்டிங் அலாங், அதை தான் நான் சொன்ன பாயிண்ட்டு தான். ஸோ இங்கே வந்து ஒரு ஈஸி கோயிங்கும் இருக்கும். ஹாப்பி ஃபேமிலி ரன் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, ஒரு என்ஜாய் பண்ணணும், லைஃப்பை வந்து ஒரு பெருசாக என்ஜாய் பண்ணணும், ஒரு மெட்டீரியல்ஸ் திங்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், சொசைட்டி முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பர்சனுங்க சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே ஒரு கெமிஸ்ட்ரியாக ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் இவங்க விரும்புகிறவங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் உங்களுக்கு அமைகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது வந்திருக்கு. இந்த பர்சன் அதிகமாக ஒரு செல்ஃப் டிசிப்ளின் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். க்ரோத்து இருக்கட்டும், இவங்களுடைய ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், டிசிப்ளின்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பர்சன். அதே மாதிரி வர்றவங்களையும் அதே தான் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அந்த என்ன தான் லைஃப்பில் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த டிசிப்ளின் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பங்க்சுவாலிட்டி இருக்கலாம், ஒரு ஒபே இருக்கலாம், ஒரு ஃபேமிலியை ஒபே பண்ணுறது, ஒரு டைமிங் ஒபே பண்ணுறது, மற்றவங்கள வந்து ஒரு கரெக்டாக ட்ரீட் பண்ணுறது, ஒரு இன் கரெக்ட் மேனர், அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன், லவ் அண்ட் சப்போர்ட் அதிகமாக கொடுக்குறவங்க, ரொம்ப கைண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சூதுவாது தெரியாதவங்க, ஒரு நல்ல ஒரு நார்மல் ஒரு பர்சன் எப்படி ஒரு லைஃப்பில் ஆசைப்படுவாங்க, ஒரு ஹாப்பி லைஃப் இருக்கணும், ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபேமிலி இருக்கணும். அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ஷோ பண்ணுறதும் விரும்புவாங்க, ஒரு ஆசைப்படுறவங்க, ஒரு கார் பங்களா, ஒரு பெருசாக வசதியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த பர்சன். ஸோ இவங்க அதே மாதிரி ஒரு ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு நல்ல இடத்துல இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் கொடுக்குறாங்க. மெயினாக சிலருக்கு வந்து ஒரு ஃபாரின் அப்ராடில் இருக்கிறதுக்கும், இவங்க எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் அதில் வந்து ஒரு பெருசாக அவங்க வந்து அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. ஸோ இவங்க வந்து எப்படின்னா இவங்க சந்தோஷத்துக்காக, இவங்க ஆசைப்படுற விஷயத்துக்காக இவங்க வந்து அந்த ஒரு கஷ்டத்தை வந்து ஒரு பெருசாக நினைக்காம அதுக்குரிய ஒரு முயற்சிகளாக இருக்கட்டும், அதுக்குரிய ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ் பண்ணி அதில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து ஒரு டே அண்ட் நைட்டாக கூட இருக்கலாம், இல்லை அதுக்கு வந்து ஒரு டைமிங்கில் வந்து போராடணும் அப்படின்னு ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம். இல்லை இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு விஷயத்துக்கு வந்து இவங்க நினைக்கிறது வந்து நடக்கணும் அப்படின்னா, அந்த சந்தோஷம் இவங்களுக்கு கிடைக்கணும்னா இதுக்கு எது வேணாலும் இவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி இவங்க கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு ஹார்மோனியாக இருக்கணும் கொடுக்குறாங்க.
சொசைட்டி முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ஃபோட்டோஸ் கூட இருக்கலாம். இவங்களோட ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறது, இல்லை இவங்க வந்து ஒரு பெருசாக நான் நல்லா இருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு ஒரு வைப் தான் எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து செல்ஃப் டிசிப்ளின் பர்சன். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இவங்க ஈஸி ஒரு கோயிங்காக இருப்பாங்க. ஸோ இவங்க ரொம்ப பெருசாக சீரியஸாக இவங்க இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து ஒரு டைமிங் ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது வந்து இவங்க கொடுப்பாங்க. மற்றவங்கள வந்து ஒரு ஈக்குவலாக மதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க இவங்க. ஸோ அதே மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு ஹை ப்ரீஸ்டஸ் அண்ட் சன் டெம்பரன்ஸ். ஸோ இவங்க வந்து பேலன்ஸாக இருப்பாங்க. இவங்களுடைய மைண்ட் அண்ட் சோலை வந்து எப்போவுமே பேலன்ஸாக வச்சுக்கணும். இவங்க நினைக்கிற விஷயத்தை வந்து பேலன்ஸாக வச்சுக்கணும். ஸோ ஒரு விஷயத்தை வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா ஒரு இவங்களா தனியாக முடிவு எடுக்காமல் ஸோ இவங்களுக்கு ஏற்ற ஈக்குவலாக இருப்பாங்கல்ல. ஸோ இந்த ஏதாவது ஒரு ஃபீல்டை இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபீல்டில் வந்து அவங்களுக்கும் ஒரு இவங்க வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். அவங்ககிட்டையும் ஒரு கைடன்ஸ் கேட்குற மாதிரி இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஒரு பர்சங்க. உங்கள் 2 பேருக்கும் எப்படிப்பட்ட ஈக்குவல் அந்த லவ் சப்போர்ட் இவங்க வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் இவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க லைஃப்பில் வந்து லீடிங் பொசிஷனில் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஒரு வைராகியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எப்படி ஒரு ஸ்டேஜ் எப்படிப்பட்ட ஒரு லைஃப் வந்து இவங்க அச்சீவ் பண்ணணும்னு ஒரு ஆல்ரெடி இவங்க வந்து மனசில் வச்சுருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான் இவங்க வந்து இவங்க நினைக்கிற விஷயம் வந்து அச்சீவ் பண்ணணும், அதுதான். ஸோ இவங்க வந்து அதுக்காக என்ன வேணாலும் முயற்சி இவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு காலம்பரை எந்திரிக்கிறவங்களாக இருக்கலாம், எக்ஸசைஸ், ஒரு ரன்னிங், ஒரு ஜாகிங் போகிறவங்க, இல்லை வந்து இவங்க வந்து ஹெல்த் கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க, ஸோ இதே மாதிரி யோகாஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி மந்த்ராஸ் சொல்கிறவங்க இருக்கலாம். ஸோ ஒரு டிசிப்ளின் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஒரு டிசிப்ளினோட இவங்களோட ரொட்டீன் லைஃப் இவங்க ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கலாம். வர்றவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து அந்த ஈக்குவல் பேலன்ஸ் இவங்க கொடுக்குறதுக்கும் இவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க. யாருக்காகவும் இவங்க வந்து இவங்களுடைய பார்ட்னரையும் சரி, இவங்களுடைய சரௌண்ட்ஸையும் சரி, இவங்களுடைய ஃபேமிலியும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஓகே. ஸோ அதே மாதிரி இவங்களுடைய ஒர்க்கிங்லையும் பெருசாக சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஐடியில் இருக்கலாம், ஒர்க்கிங் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம், இல்லை அதர்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபாரின் அப்ராட் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கலாம். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக லைஃப் இருக்கணும், ரன் பண்ணணும் அப்படின்ற ஆசை இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். எல்லா விதத்துலேயும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபைனலாக இவங்களுக்கு வந்து ஹை ப்ரீஸ்டஸ் வரும்போது இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸ் கிடைக்கணும், அது ஃபைனல் சக்ஸஸ் அப்படின்றது வந்து இவங்களுக்கு கிடைக்கணும்னு யோசிப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இவங்க வந்து இவங்களும் வந்து சில டைம் வந்து புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சில சமயம் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அவங்களுடைய பிளான் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். இது சில பேர்கிட்ட இவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இவங்களுடைய ஃபீல்டில் இருக்கலாம், இவங்களுடைய பேஸ் கேரக்டர் கூட அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ எல்லா விஷயத்தையும் இவங்க ஷேர் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் இவங்க வந்து ஓப்பன் அப் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லை. சில விஷயம் எமோஷ்னலாக மனசில் வச்சுக்கிறதும், இல்லை வந்து ஒரு சில விஷயத்தை வந்து சொல்லாமல் அந்த டைம் வரும்போது சொல்கிறவங்களாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஹை ப்ரீஸ்டஸ் வரும்போது இவங்க வந்து கொஞ்சம் சீக்ரெட்டாகவும் இருப்பாங்க. ஸோ முக்கியமாக மணி விஷயத்தில் எமோஷ்னல் சைடில் லைஃப்பை வந்து ஒரு சூப்பராக ஒரு லீட் பண்ணிட்டு போகணும், அப்படிப்பட்ட ஒரு பிளானிங் கோல்ஸ் எல்லாமே ஒரு பக்காவாக வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் இவங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. கங்க்ராச்சுலேஷன். இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம் ஆல்ரெடி. இது கொஞ்சம் ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியாகவும் எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஃபயர் வந்து சோல்மேட் எனர்ஜி தெரிஞ்சிச்சு, இங்கே வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி தெரியுது. ஸோ பார்க்குறதுக்கும் இங்கே வந்து பர்சனாலிட்டி வைஸ் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஹேர் லாங்காக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு மீடியம் ஒரு கலர் அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபேஸ் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு முக லட்சணம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி டாலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுடைய கண்கள் பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவ் அப்படின்றது இருக்குது. ஸோ வந்து கூர்ந்து கவனிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அழகான ஸ்மைல் அப்படின்றது இவங்களுக்கு இருக்குங்க. பெருசாக இவங்க வந்து சீரியஸ் டைப்பும் கிடையாது, ஒரு ஹாப்பி பர்சன் ஒரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக நம்ம டைஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுறேன். இவங்களுடைய ஏஜ் டிஃப்ரென்ஸ், இந்த பர்சனை எவ்வளோ மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் மீட் பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்களுடைய சீரீஸ் பார்க்கலாம், என்ன சீரீஸ் வருது அப்படின்னு. ஸோ 3 சாய்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 நம்பர் வந்திருக்கு. ஸோ 3 சீரீஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 3 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் இவங்களை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து 3 மந்த்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சிலருக்கு வந்து 3 இயர்ஸ் இந்த பர்சன் உங்களுக்கு அவங்களுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, செகண்ட் சான்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் 3 வருது. ஓகே, 2 சீரீஸ் வந்திருக்கு.
ஸோ 2 சீரீஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த பர்சன் வந்து பார்க்குறதுக்கும் மீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வந்து 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 6 சீரீஸ் வந்திருக்குங்க. ஸோ 6 சீரீஸ் இருக்கிறதுக்கும் 6 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ், 6 மந்த்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில 6 மந்த்ஸ்க்குள்ளே இந்த பர்சனை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு தடவை நான் உங்களுக்கு பார்க்கலாம், ஒரு சான்ஸ் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. ஸோ 4 சீரீஸ் இருக்கிறதுக்கும் 4 மந்த்ஸ் டிஃப்ரென்ஸ், 4 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 4 மந்த்ஸ்க்குள்ளே இந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.